வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டெல்லியின் செங்கோட்டை சம்பவத்தை சுற்றி உருவாகியுள்ள அதிர்வுகளை மட்டுமே அல்லாமல் அதற்குள் மறைந்திருக்கும் ராணுவ பின்னணிகள் மற்றும் முக்கிய உளவுத்துறை கண்டுபிடிப்புகளை இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இதில் உளவுத்துறை பற்றிய முக்கிய விவரங்கள் உள்ளன. ஒரு I-20 காரை சில வினாடிகளில் சிதைத்து தூளாக்கி அந்த சம்பவம் குற்றவாளிகளை அடையாளம் காட்டியது. ஆனால் உளவுத்துறை வட்டாரங்களின் பார்வையில் இந்த சம்பவம் ஒரு சாதாரண வெடிப்போ ஒரு தனிப்பட்ட தீவிரவாத செயலோ அல்ல. இது பிராந்திய பாதுகாப்பு சமநிலையை அசைக்கும் ஒரு தொடக்க அலை. இந்த வெடிப்பின் போது தீவிரவாதிகள் தேர்ந்தெடுத்து தாக்குதலின் நேரம், இடம், பயன்படுத்திய வெடிப்பொருளின் தன்மை, அதை பெற்ற இடங்கள் மற்றும் கார் அங்கு நிறுத்தப்பட்ட நொடிகள் வரை ஒவ்வொரு தகவலும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகின்றது. பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருள் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. அதை வாங்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து வெவ்வேறு மூலப்பொருட்களை எடுத்து கூட்ட வேண்டும். இந்த சாதாரண தகவலை இந்திய உளவுத்துறைக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. இது ஒரு தனிப்பட்ட ஒற்றை ஓநாய் தாக்குதல் அல்ல. இது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட குழு தாக்குதல். அந்த குழு இந்தியா உள்ளேயா இல்லை வெளியில் இருந்து ரிமோட்டால் இயக்கப்பட்டதா அல்லது இரண்டின் கலவையா? இதுதான் பாதுகாப்பு துறையின் தற்போதைய தீவிர ஆய்வு. தாக்குதலின் துருக்கி தொடர்புகள் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். டெல்லி வெடிப்பின் சின்னங்கள் புலனாய்வில் மிக முக்கியமானது. ஒரு தாக்குதலின் பின்னணி பற்றி சாதாரண பார்வையில் இருந்து புலனாய்வாளர்கள் பார்ப்பது முற்றிலும் வேறுபடும். நாம் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கையை பார்க்கின்றோம். அவர்கள் வடிவ அங்கீகாரம், அதாவது பேட்டர்ன் ரெகாக்னிஷனை பார்க்கின்றார்கள். இந்த வெடிப்பில் உளவுத்துறை வட்டாரங்கள் கவனித்த முக்கிய அம்சங்கள் எவை என்பதை முதலில் பார்க்கலாம். வெடிப்பின் நேரம் இரவு 8 மணி சுற்றுவட்டம். ஆனால் அதற்கு முன்பே 6:52க்கு வெடித்து விட்டது. இந்த நேரம் பொதுவாக இரவு உணவுக்கு பின்னர் மக்கள் நகர்வது அதிகமான நேரம். இதன் அர்த்தம் அதிக மக்கள் சரிவு இலக்காக பார்க்கப்பட்டது. இரண்டாவது இடம் செங்கோட்டை அருகே. செங்கோட்டை என்பதே அரசியல் சின்னம், இந்தியாவின் அரசியல் மரபின் மைய குறியீடு. ஒரு சிறிய தாக்குதலுக்கு கூட மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை உண்டாக்கும் இடம். மூன்றாவது காரின் வகை ஹூண்டாய் I-20. இந்த மாதிரி வாகனங்கள் இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் லட்சக்கணக்கில் உள்ளன. அரச கண்காணிப்பையும் நம்பர் பிளேட் ஆட்டோமேட்டட் செக்கையும் எளிதில் தவிர்க்கும் வகை. நான்காவது வெடிப்பொருளின் அளவு. 13 பேர் உயிரிழந்தது மட்டுமல்ல, 2 தெருக்களிலே 30 மீட்டர் தூரத்திற்கு சிதறிய சிறு உலோக துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் அர்த்தம் கட்டுப்படுத்தப்பட்ட உயர் தீவிர சாதனம். இவை அனைத்தும் காட்டுவது தாக்குதலை நடத்த திட்டமிட்டவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளி ஆதரவு. அது சுற்றி கொண்டு போய் பாகிஸ்தானில் நிற்க போகின்றது. அப்போது ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் உயிர் பெறும் என்பதை அமெரிக்க உளவுத்துறை கணித்துள்ளது. அதை பற்றிய விரிவான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியாவின் இந்திய ராணுவ செய்திகளுக்கான நமது மீடியாவில் இன்று பதிவேற்றம் செய்தோம். அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அமெரிக்கா பொதுவாக சொல்வது, நாங்கள் நிலைமையை கண்காணித்து வருகின்றோம். ஆனால் இந்த முறை சொன்னது, அது இன்னமும் பரந்த அளவில் விரிவடையக்கூடும். இது ஒரு வழமைக்கு மாறான எச்சரிக்கை. அதாவது இந்தியா இந்த தாக்குதலை சாதாரணமாக தீவிரவாத சம்பவமாக எடுத்துக்கொள்ளாது. அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளும் உணர்ந்திருக்கின்றன. தற்போதைய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்தியா 3 நிலைகளில் திட்டமிடுகிறது. நிலை 1, தாக்குதலின் பின்னணியை முழுமையாக கண்டுபிடிக்கும் வரை காத்திருப்பு. நிலை 2, அடுத்த சில தினங்களுக்குள் பதிலடி. நிலை 3, தேவைப்பட்டால் பதிலடிக்கு முன் ஒரு சர்ஜிக்கல் லெவல் துல்லிய பதிலடி. அடுத்த 10 தொடக்கம் 12 நாட்களுக்குள் ஏதோ ஒன்று நடக்கும். இந்தியாவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்புகள் ரா, IB, NIA, DIA அனைவரும் ஒரே மேடையில் கூடி செயற்படுகின்றனர். வெளிப்படையில் இந்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறது. ஆனால் அதன் அடியில் ஒரு ஆழமான மற்றும் ஒரு திட்டமிடல் ஏற்கனவே உறுதியான பாதையில் நகர்கின்றது. இந்த வெடிப்புக்கு பின்னர் இந்தியா முன்னே கொண்டு வரக்கூடிய 3 ராணுவ பதிலடி வழிகள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த 3 வழிகளில் எதை தேர்வு செய்வது என்பது உளவுத்துறை வட்டாரங்கள், தாக்குதலின் உறுதியான ட்ரேஸ் மற்றும் சர்வதேச நிலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். வழி 1, நிழலில் நிகழும் பதிலடி. இது என்னவென்றால் மறைக்கக்கூடிய காரணங்களுக்கான முடியாத ராணுவ ரீதியிலான பதிலடி. எளிமையாக சொன்னால் அடிபடும், எதிரிக்கு வலி தெரியும், ஆனால் அடித்த இந்தியா வாய் திறக்காது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆனால் மக்கள் முன் பேசப்படாத பதிலடி முறை இதுதான். இதன் அடிப்படை அடிக்கும், ஆனால் யார் அடித்தார்கள் என்பதை யாரும் நிரூபிக்க முடியாது. இதை அவ்வப்போது செய்யும் நாடு இஸ்ரேல். இந்த செயல்முறையை பயன்படுத்தும் போது ராவின் தொழில்நுட்ப கண்காணிப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு கட்டடங்கள் மற்றும் சிறப்பு எல்லைப்படை SFF ஆகிய அமைப்புகள் சுவர் போல இணைந்து செயற்படுகின்றன. இந்த ரகசிய ஆபரேஷன் 3 முக்கிய வடிவங்களில் வரும். ஒன்று, உள்நாட்டில் இருந்து செயற்படும் நபர்கள் மீது மறைமுக அகற்றுதல். சிலருக்கு இது ஒரு மரண விபத்தாக தோன்றலாம், சிலருக்கு இது காணாமல் போனது போல தோன்றலாம். ஆனால் உளவுத்துறை வட்டாரங்களில் இது இடையூறு பொறிமுறை, அதாவது டிஸ்ட்ரப்ஷன் மெக்கானிசம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லைகளில் சிறிய குழு ஊடுருவல்.
SFF அல்லது பரா SF இயக்கங்கள் இரவு நேரங்களில் எல்லையை உடைத்து எந்த சின்னமுமின்றி ஒரு குறிப்பிட்ட எதிரி முகாமை சத்தமில்லாமல் அளிக்கும். மூன்றாவது உளவு வலையமைப்பு அழைப்பு. இது தீவிரவாத தாக்குதலின் மறைமுகமாக பங்களித்த தரப்புகளின் நிதி, தகவல், மனிதவள இணைப்புகளை முற்றாக துண்டிக்கும் நடவடிக்கை. இந்த வழி ஏன் முக்கியத்துவம்? ஏனென்றால் இது சர்வதேச அளவில் ராஜதந்திர பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் மிக ஜாக்கிரதையாக செயற்படும். ஆனால் அதன் விளைவு எதிர்பாராத திடீர் நிழலான தண்டனை. உளவுத்துறை வட்டாரங்களின் மதிப்பீட்டின்படி டெல்லி வெடிப்பின் இயல்பு அதன் திட்டமிடல் இந்த வழியை அதிக சாத்தியமாக்குகிறது. அதாவது இது ஒரு ராணுவ பதிலடியிலிருந்து வேறுபடுகிறது. ராணுவம் தமது பாதையில் பதிலடி கொடுக்கும். அதற்கு மேலதிகமாக இது எக்ஸ்ட்ரா தம் பங்குக்கு உளவுத்துறைகள் கொடுக்கும் போனஸ் அல்லது இலவச இணைப்பு. வழி 2 சர்ஜிக்கல் லெவல், துல்லிய குத்து, மிக துல்லியமான குறுகிய ராணுவ தாக்குதல். இதுவே உலகம் முழுவதும் இந்தியாவின் புதிய பாணி என்று அறியப்படும் பதிலடி முறை. 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019 ஆண்டு பாலக்கோட் விமான தாக்குதல், 2025 ஆபரேஷன் சிந்தூர். இந்த மூன்றும் இந்திய ராணுவத்தின் துல்லியமான தாக்குதல்களின் வரலாற்று நிழல்களாக பலமான சின்னங்கள். இந்த வழியின் அம்சங்கள்: தாக்குதல் நடப்பது ஒரு இரவு 20 முதல் 30 நிமிடங்கள். விமானப்படை விமானங்கள், ஸ்டாண்ட் ஆஃப் ஏவுகணைகள், துல்லியமான கிளைட் குண்டுகள், இவை அடிப்படை ஆயுதங்கள். இலக்கு எல்லை தாண்டிய தீவிரவாத ஏவல் தளங்கள் அல்லது பயிற்சி முகாம்கள். இந்த முகாம்களில் இந்திய உளவுத்துறை ஏற்கனவே பல மாதங்களாக தகவல் சேகரித்திருக்கும். அடுத்து பாகிஸ்தானின் வலுவான பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி ஒரு சர்ஜிக்கல் ரகசிய தாக்குதல். இந்திய விமானப்படை IAF நிபுணர்கள் இதை அழைப்பது ஹிட், ரெக்கார்ட், எக்ஸிட், டெனி. தாக்கு, பதிவு செய், வெளியேறு, மறந்துவிடு. இதில் தாக்குதல் முடிந்தவுடன் இந்தியா நகர்வது திடீர் மௌனத்திற்குள். தாக்குதல் செய்த இடத்தை உலகம் சேட்டலைட் மூலம் பார்த்துத்தான் உணரும். இந்த வழி எந்த நேரத்திலும் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இது உளவுத்துறை வட்டாரம் முழுமையாக உறுதி செய்த பின் மட்டுமே டிப்ளாய் செய்யப்படும். வழி 3 முழு அளவிலான நிறை பதிலடி எச்சரிக்கை. இந்த வழி ஒரு நேரடி தாக்குதல் அல்ல. இதற்கு பொலிட்டிக்கல் மிலிட்டரி சிக்னலிங் என்று பெயர். இந்த வழி என்ன செய்யும்? முதலாவது, எல்லைக்கு முழு படைத்தொகை நகர்த்தப்படும். கவச படைப்பிரிவுகள், பீரங்கி படைகள், காலாட்படை பிரிவுகள் எல்லாமே எல்லையில் தயார் நிலையில் ஆக வரிசைப்படுத்தப்படும். இரண்டாவது, விமானப்படை விமானங்கள் 24 மணி நேர CAP செய்யும். CAP என்பது போர் வான் ரோந்து. மூன்றாவது, நெட்வொர்க் மையங்களில் ரேடார் கண்காணிப்பு, சேட்டலைட் எல்லாம் அதிகரிப்பு. இது சிக்னல் செய்வது நாங்கள் ராணுவ ரீதியில் தயாராக இருக்கிறோம், எந்த நிமிடமும் தாக்க முடியும். நான்காவது, பாகிஸ்தான் கட்டாயமாக தன் ராணுவத்தையும் இயக்க வேண்டிய நிலை. இதனால் விரும்பாத உள்நாட்டு பொருளாதார அழுத்தம் பாகிஸ்தானில் ஏற்படும். இந்த வழி நேரடி போரை நடத்துவது இல்லை, ஆனால் இது ஒரு முழு அளவு அச்சுறுத்தல். மறுபக்கத்தில் உளவுத்துறைகள் ராம் மற்றும் NIA செங்கோட்டை பாதை, ரெட் ஃபோர்ட் லைன் எனும் ரகசிய விசாரணையை தொடங்கியுள்ளன. இந்த விசாரணையின் 4 முக்கிய நிலைகள். நிலை 1, வெடிபொருளின் மூலதனம். சிதறி கிடந்த உலோக துண்டுகள், பேட்டரி தூண்டும் தடயங்கள், ரசாயன எச்சங்கள் ஆகியவை ஃபாரன்சிக் வழியாக ட்ரேஸ் செய்யப்படுகின்றன. இந்த செயலில் இந்தியா மிகவும் முன்னேறி உள்ளது. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட உருவ அடையாளம், அதாவது மைக்ரோ சிக்னேச்சர் இருக்கும். இதனால் தான் அவை இது எந்த சந்தையில் வாங்கப்பட்டது, எத்தனை நாட்களுக்கு முன் வாங்கப்பட்டது, இந்தியாவுக்குள் கொண்டு வந்த விதம், பயன்படுத்தியவர் எந்த வழித்தடம் எடுத்தார் என்று எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். நிலை 2, கார் எங்கு நிறுத்தப்பட்டது, பார்க்கிங் வடிவ பகுப்பாய்வு. I-20 தொடர்பான CCTV அசைவுகள் ட்ரேஸ் செய்யப்படுகின்றன. எந்த சாலையில் இறங்கியது, நிறுத்தப்பட்ட நொடியில் டிரைவர் யார், அதற்கும் கடந்த 10 தொடக்கம் 12 மணி நேரத்தில் கார் எங்கு சென்றது. இந்திய உளவுத்துறை இதற்காக ஒரு பிரம்மாண்ட டிஜிட்டல் வடிவ அங்கீகார சிஸ்டம் பயன்படுத்துகின்றது. மொத்தத்தில் இந்தியாவில் வெவ்வேறு டீம்கள், வெவ்வேறு நடவடிக்கைகள் பிஸியாக உள்ளன. எல்லாமே ஒன்று சேரும் போது பாகிஸ்தானுக்குள் ஏவுகணைகள் பாயும்.